ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பல மர்மங்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த கொல்லிமலையில் இருக்கிற சுற்றுலா தலங்களை தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல. தலைவர் டைலாக் மாதிரியே கொல்லிமலைன்னு பேரை கேட்கும் போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் மலையில் என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்திலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது கடல் மட்டத்திலிருந்து 1300 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது. சேலம் வழியாகவும் இந்த கொல்லிமலைக்கு வரலாம். ஓகே, இப்போ கொல்லிமலையோட அடிவாரம் வந்தாச்சு. இப்போ மலை ஏற ஆரம்பிக்கலாம். இந்த மலையில் மொத்தம் 70 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. புதுசாக டிரைவிங் கற்றுட்டு ஃபஸ்ட் டைம் கொல்லிமலைக்கு வரலான்னு காரை எடுத்துகிட்டு வரவங்க அப்படியே யூட்டன் எடுத்துகிட்டு போயிடுங்க. எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு சென்டிமெண்ட் கிட்ட இருந்தா அப்படியே ஓடி போயிடு. ஏன்னா இங்கே இருக்கிற கொண்டை ஊசி வலைகள்லாம் ரொம்ப அபாயகரமாக இருக்குங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸால் தாங்க ஓட்ட முடியும். தமிழர்களின் சங்க இலக்கியங்களில் சொல்லப்படும் சங்ககால வள்ளல்களின் ஒருவரான வல்வில் ஓரி, இந்த ஓரி மன்னரால் ஆளப்பட்ட மலை தாங்க இந்த கொல்லிமலை. இந்த மலையில் அதிகமாக மூலிகை செடிகளும் மரங்களும் இருக்கிறதுனால மூலிகைகளின் ராணி என்று அழைக்கிறாங்க. இந்த மலையில் அரிய வகை மூலிகையான ஜோதிப்புல், ஆலையே மறைக்கும் ஆதாள மூலிகையும் இருக்குங்க. ஆமாங்க, இந்த ஆதாள மூலிகையை சாப்பிடும் போது யார் கண்ணுக்குமே தெரியாமல் மறைஞ்சிடுவோமாங்க. புராண காலத்தில் சித்தர்கள் இங்கே வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுதுங்க. அவர்கள் இன்னமும் இங்கே உயிரோடு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மலையில் சமதளத்தில் பயிரிடுற மாதிரியே சிறுதானியம், நெல், வாழையெல்லாம் பயிரிடுறாங்க. இந்த கொல்லிமலையை சுற்றி பார்க்க ஒரு நாள் தான் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு நாளில் கொல்லிமலையில் இருக்கிற முக்கியமான இடங்களெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொல்லிமலையில் இருக்க கொல்லிப்பாவை கோயிலுக்கு போகலாம் வாங்க. இந்த கொல்லிமலைன்ற பேர் கொல்லிப்பாவை என்ற தெய்வத்தோட பேரால் தாங்க உருவாச்சான். இங்கே இருக்கிற மக்கள் இவங்களை எட்டுக்கை அம்மன், எட்டுக்கை காளியம்மன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் நம்ம நினச்சதை தகரத்தில் எழுதி அந்த கோயிலில் கட்டி வச்சோன்னா அது பழிக்கும்ட்டு சொல்கிறாங்க. இந்த கோயில் பக்கத்திலேயே குழிப்பணியார கடை இருந்தது. 5 குழிப்பணியாரம் 20 ரூபாய் தான். நல்லா இருந்ததுங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்மருவிக்கு போகலாம். இது இந்த கோயிலேருந்து 3 to 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இங்கே கொல்லிமலையில் அருவிகளுக்கு பஞ்சமே இல்லை. சம்மர் டைமில் மட்டும் தண்ணி வருதான்னு செக் பண்ணிவிட்டு போங்க. அடுத்தது அரப்பள்ளீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்க ஆகாய கங்கை அருவிக்கு போகலாம் வாங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் நிறைய கடைங்க இருக்குது. நீங்கள் எதாவது ஷாப்பிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த கொல்லிமலையில் இருக்கிற மொத்தம் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இந்த போர்டில் இருக்குது. நீங்கள் இதை யூஸ் பண்ணி இங்கே சுற்றி பார்க்கலாம். இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு 20 ரூபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 10 ரூபீஸ். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் தாங்க. இந்த ஃபால்ஸுக்கு 1200 ஸ்டெப்ஸ் நடந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வயசானவங்களாம் நடந்து போகிறது கஷ்டம். கையோட ஜூஸ், வாட்டர் பாட்டில்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா இங்கே கடைங்கள்லாம் எதுவுமே இருக்காது. இந்த ஃபால்ஸுக்கு நாங்கள் இறங்குறதுக்கு 1/2 hour ஆச்சு. இங்கேருந்து வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் கொல்லிமலைக்கு வந்தீங்கன்னா இந்த ஆகாய கங்கை அருவியை பார்க்காம போகாதீங்க. ஏன்னா இந்த கொல்லிமலையில் இருக்கிற சுற்றுலா தலங்களிலே இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது.
இந்த அருவியில் குளிக்கும் போது நம்மளோட பாவம்லாம் நம்மளை விட்டு போயிடும்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த அருவிக்கு பக்கத்திலேயே அகத்தியர், பாம்பாட்டி சித்தரோட குகைகள்லாம் இருக்கான். நீங்கள் இந்த அருவியை பார்க்கும்போது நீங்கள் இவ்வளோ தூரம் நடந்து வந்த அந்த வழியே சுத்தமாக தெரியாது. இங்கே பெண்கள்லாம் குளிச்சுட்டு உடையை மாற்றுறதுக்கு அறைகளும் இருக்குது. இந்த ஃபால்ஸ்லேருந்து மேலே ஏறி வர எங்களுக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு. வாங்க இப்போ அரப்பள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம். இந்த கோயிலை வல்வில் ஓரி மன்னர் தாங்க கட்டியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இது 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ரொம்ப பழமையான கோயில். ஆகாய கங்கை அருவியில் நடந்து போய் குளிக்க முடியாதவங்க கவலைப்பட வேணாம். இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே சிற்றருவின்னு ஒரு சின்ன அருவி இருக்குங்க. அதில் போய் குளிக்கலாம். இந்த கொல்லிமலையை ஆண்டு வந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவனான ஓரி மன்னருக்காக இங்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் 17, 18 தேதிகளில் திருவிழா கொண்டாடப்படும். இவர் ஒரு சிறந்த வில்லாளி. இவர் ஒரே அம்பில் 7 மிருகங்களை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் இவருக்கு இருக்குது. அடுத்தது மாசிலா அருவிக்கு போகலாம். இந்த அருவியோட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும். இந்த அருவியோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ். இந்த ஃபால்ஸில் லேடிஸ்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம்ஸும் இருக்குது. இந்த கொல்லிமலையில் மர்மங்கள் நிறைய இருந்தாலும் இங்கே இருக்கிற அருவிகளும் கோயில்களும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோவிட் டைமில் எல்லாருமே வீட்டில் சேஃபாக இருங்க. வெளியே போகிறீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு போங்க. நாங்கள் சீக்குப்பாறை வியூ பாயிண்ட், பொட்டானிக்கல் கார்டன், போட் ஹவுஸ் இது 3மே போக முடியல. நெக்ஸ்ட் டைம் போகும்போது இதோட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய்.